Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கிற நம்ம உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணி வெந்தயக்கீரை தால் பப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு 100% ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இதோடைய டேஸ்ட் இருக்கும். நம்ம ஹோட்டலில் மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா அதில் கொடுக்குற தால் சாம்பாரை விட இது அதிகமான டேஸ்ட் இருக்கும். ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸு வெந்தயக்கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அது கூடவே ஒரு 100 கிராமு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போல். அதே மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாயை எடுத்துகிட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மிக்ஸ்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக செய்யக்கூடியது. ஸோ நம்ம எடுத்து இந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இது நல்லா வாஷ் பண்ணதும் நம்ம ஒரு குக்கரை எடுத்து குக்கரில் இதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த பருப்புக்கு நான் இந்த கப்பில் 3/4 கப்பு பருப்பு இருந்துச்சு, அதனால் நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே மஞ்சள் தூளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி இதை ஒரு 3லேருந்து 4 இல்லை 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பருப்பு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். பருப்பு நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுனால நம்ம கடைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு சீரகத்தையும் சேர்த்துட்டு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாய் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நான் கருவேப்பிலையை காமிச்சில்ல இன்க்ரீடியன்ஸில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கிதும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, கலர் மாறுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இது பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற கீரையை சேர்த்துடலாம். இதையும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொதுவாகவே வெந்தயக்கீரை கசப்புத்தன்மை இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கினா இதோட கசப்புத்தன்மை போயிடும். இப்போ நான் 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டேன். அதுக்குள்ளே இப்போ நம்மளுடைய பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது பாருங்கள், இது இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை நான் இப்படி கரண்டிலே கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கிற கீரையோட இந்த பருப்பை சேர்த்துடலாம். இதையும் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் 1 டம்ளர் தண்ணியை இந்த குக்கரில் சேர்த்து அதையும் நல்லா அலசி இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இது கொதிக்கிறதுக்காக நான் மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த பாருங்கள், இது இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு. நான் இதை இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக இன்னும் 1 நிமிஷம் கொதிக்க விடுறேன். 1லேருந்து 2 நிமிஷம் நான் இதை மறுபடியும் கொதிக்க வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே போதும்னா இதோடையே நீங்கள் முடிச்சுக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணுமா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்ச நெய்யும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ 1 நிமிஷம் நான் இதை சிம்மில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே சுவையான, ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான இந்த வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக நம்ம வெந்தயக்கீரையை செப்பரேட்டாக செய்ய மாட்டோம், எல்லா கீரையும் சேர்த்து தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை சப்பாத்தி, தோசை கூட சாப்பிட்லாம். அதோட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கும் ரொம்பவே டேஸ்டான இந்த குழம்பு தயாராகும். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடைய மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது போல் வேறு எதனா ரெசிபீஸ் வேணும்னா என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.